வளம்ப போய் எனக்கு முன்னாடியே மாறனும் இப்போ ஒரு நல்ல பேர் கிடைச்சாச்சு விளையாடுறதுக்கு. அப்படி போ. அப்படிதானே மாறன்? சார்ஜ் எவ்வளோ இருக்கு? சார்ஜ் 15%. அதான் குறைஞ்சிட்டு. மாறன் நீ தங்கச்சி கூட விளையாடுவேல? அண்ணா கூட விளையாட ஜாலியா இருக்கா மித்ரா? என்ன விளையாடுற? இதுக்கு பேர் என்னது? ஸ்னேக் அண்ட் லேடர். ஸ்னேக் அது எப்படி விளையாடுவ? அண்ணனும் சேர்ந்து விளையாடுங்க. அடிக்காத பொறுமையாக சொல்லணும் தங்கச்சிட்டேன்னா. ஆ ஆத்தி மக்கா நான் சீமச்சக்கா கறி வச்சுருக்கேன், நீ வந்து வாங்கிட்டு போறியா? அது பிள்ளைய கொண்டு விடும்போது வேணால் வாங்கிட்டு போ. மத்தியானத்துக்கு சப்பாத்தி போட்டோ இல்லை ஒரு ரசத்தை வச்சோ கூட ஒரு கறியும் வச்சுக்கோ என்ன. அதுக்கு தான் சொன்னேன். சரி நான் அஞ்சனா வீட்டில் இருக்கோம், நீ வாங்கிட்டு போ. நான் ஸ்கூலுக்கு போனாலும் சரி ஓகே. அதுக்கு யாருக்கு அணைச்சிட்டேல. இன்னைக்கு வந்து சீமச்சக்கா போட்டு ஒரு கூட்டு தான் வைக்க போகிறேன். இந்த சீமச்சக்காவுக்கு வந்து ரசம் வச்சா போதும், வேறு ஒன்றுமே இதுக்கு காம்பினேஷன் கிடையாது. வெறும் ரசமும் இதுவும் வச்சா போதும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீமச்சக்கா என்ன இருக்குது பாருங்கள். இது நான் வெட்ட முன்னாடி உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன், இன்னொரு நாள் நான் காமிக்கிறேன். சின்ன சக்காவாக இருக்கும். இது வந்து உருளைக்கிழங்கு மாதிரி பழமாட்டு நல்லா அழகாக வெந்துடும். தோலை மட்டும் நல்லா வெட்டிட்டு பீல் பண்ணி அதை பீல் பண்ணிவிட்டு அப்படி வச்சாலே வந்துடும். சக்கை போல தான், ஆனால் சக்கால முள் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது முள் கொஞ்சம் அமர்ந்து இருக்கும், அவ்வளோதான். அதை வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் ஒன்று இது மாதிரி இருக்கும், அதையும் வெட்டிட்டு சும்மா அப்படி கட் பண்ணி போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை நான் ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பல்லாரி உருளைக்கிழங்கு வேணுன்னா போட்டுக்கலாம். வெட்டிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு வெட்டினேன். வெட்டிட்டு தண்ணியை தூர ஊற்றிட்டேன். எந்த தண்ணியை? அது அவிச்ச தண்ணி வரும்ல சீமச்சக்காக்குள்ள தண்ணி. இது அப்போ அவிச்சது இல்லையா? இது நான் திரும்ப ரெண்டாவது எடுத்து போட்டிருக்கேன். ரெண்டாவது அதில் வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நிறைய வேணும்னா நம்ம கொஞ்சம் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு சீமச்சக்கா வெறும் சீமச்சக்காவும் வெங்காயமும் போட்டுக்கலாம். நான் கூட ஒரு 2 உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். போட்டு எல்லாம் வெந்து வந்த உடனே நல்லா வெந்துடும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த தீயலுக்கு அரைக்கிற மாதிரி தீயல் கொஞ்சம் தீயலுக்கு அரைக்கிற மாதிரி தீயல் தேங்காய் கொஞ்சம் நல்லா ஆனால் பொன்னிறமாட்டு வறுக்கணும், லைட்டு கலராட்டு. அது அப்புறம் 2 பெருஞ்சீரகம் மிளகாத்தூள் தேங்காய் கொத்தமல்லி இவ்வளோதான். லைட் கருவேப்பிலை நம்ம லேசாக வதக்கிக்கணும். அப்புறம் 2 பூண்டும் வச்சுக்கலாம். பூண்டையும் வச்சு வதக்கிட்டு வெண்ணெய் போல் நல்லா நைஸாக அரைச்சிடணும். அந்தாலும் இதில் விட வேண்டியதான். சீமச்சக்கா வேக வைக்கும்போது உப்பு போட்டியா? உப்பு போடணும். ஃபர்ஸ்ட் போட்டியா இல்லை இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் போடணும்? இல்லை சீமச்சக்கா வேகும்போதே உப்பு போட்டேன், அது வெந்துடும். நல்ல சீமச்சக்கா நல்ல சீமச்சக்காவாக இருந்தால் அழகாக பழம் போல் வெந்துடும். அப்புறம் கடைசி தேங்காய் பால் புழிஞ்சு விடலாம். நான் விடலை. தேங்காய் பால் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஆமாம், அது வேணால் விடலாம். கடைசி நல்லா கொதிச்சோடனே ஒரு கை தேங்காய் பால், கட்டியான தேங்காய் பால் சூப்பராக இருக்கும். ஆப்பத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக சும்மையே திங்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டு. கிடைக்காது இந்த சீமச்சக்கா, அது அங்கெல்லாம் கிடைக்குமோ என்னன்னு தெரியல. சீமச்சக்கா வேற, இடிச்சக்கா. இடிச்சக்கா வந்து அது எப்படி இருக்குன்னா, அதை துண்டாக வெட்டி மிக்சியில் இல்லாட்டா நாங்கள் முந்தி அம்மியில் சதைப்போம், அம்மியில் சதைச்சி போடணும். அது இடிச்சக்கா. அம்மியில் சதைச்சிட்டு துவரம் வைக்கணும். சதைச்சேன்னா அப்படி சதைஞ்சது இது அப்படி வந்துடும். இன்னொரு நாள் அந்த சக்கா வாங்கினேன்னா நான் காமிக்கிறேன். ஆமாம், மட்டும்தான். மசால் பொடியெல்லாம் போடாங்க, அது நல்லா இருக்காது. மசால் பொடி போடுவாங்க, நான் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அது ஒவ்வொருத்தவங்களுடைய விருப்பம், எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கொதிச்சு உப்பு கம்மியாக இருக்குது, எரிப்பு கம்மியாக தான் இருக்குது. நான் அந்த பிள்ளைகள் சாப்பிடுமேன்ட்டு தோசைக்கு தொட்டு கொடுக்கலாம்.
கொதி வந்தோன்னா லாஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியான தேங்காய் பால் ஆமாம், நான் அப்படி காணிக்கிறேன் உங்களுக்கு. ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான பல்லு தேய்ச்சிட்டியா? சக்கா. பல்லு தேய்ச்சிட்டியா? வாயில் விட்டு போடு. மசால் கறி ready. ஆ சூப்பராக இருக்குல்ல? எரிப்பு தாழ்ந்து தான் இருக்குது பார்த்தியா? பிள்ளைங்களும் சாப்பிடுவோம். இல்லை கொஞ்சம் தேங்காய் பால் விட. தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் பால் ஊற்றும் போது காமிக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்குள்ள மசாலுக்கு வந்து தேங்காய், மிளகு வத்தல், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் அவ்வளோதானமா? ஆமாம், ஒரு பூண்டு இவ்வளோத்தையும் லைட்டாக வறுக்கணும். டீயல் மாதிரியே தான், பட் அந்த அளவு ப்ரௌனாக ஆமாம், லைட்டாக ஓரளவு கொஞ்சம். கோல்டன் கலரில் வறுத்து. ஆமாம், அம்மா வந்து மொத்தமாகவே வறுத்து வச்சுட்டாங்க. ஆமாவா? தேங்காவை வேணும்னா கூட இன்னொரு நாள் மசால் கறி வைக்கணும்னா கூட தீயல் வச்சுக்கலாம், மசால் கறி வச்சுக்கலாம், எதுக்காவது யூஸ் ஆகும். சும்மா போட்டு வறுத்து விட்டுருக்க முடியாது. நல்லா கொதிச்சிருச்சு. இதுவும் பாருங்க நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. கெட்டி ஆன பிறகு நம்ம இந்த பால் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், தேங்காய் பால். ஆமாம், அதுதான் நல்லா இருக்கும். இதை அப்படியே நம்ம ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே எடுத்துட வேண்டியது. இதை ஆட் பண்ணால் ஒரு இனிப்பு கொடுத்துரும். இது நீங்கள் வச்சானா சும்மையே திங்கலாம். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் சீமை சக்கா பிடிக்கும்னு சொல்லுங்க. எங்கள் அம்மா ஒரு ட்ராப்பு கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, மொத்தமாக ஊற்றிடும். உப்பு போடணும் பாரு. ஆமாப்பா, தேங்காய் பால் ஊற்றினா உப்பு குறையும். அதான் கேட்டேன். இது என்னது? இது பசும்பாலா? ஆமாம். அந்த இது எதுக்கு போட்டா? அதை ஆஃப் பண்ணு. நான் போடலையே, நீ தான் போட்ட. நானும் போடல. கொஞ்சம் உப்பு போடு. அதான் தேங்காய் பால் ஊற்றினா உப்பு குறையும்ல. என் கைக்கு உப்பே வராது. உப்பு கம்மியாக, ஏன்னா உப்பு என் கைக்கு வரவே செய்யாது. உப்பு, காரம், இனிப்பு எல்லாம் கம்மியாக தான் எடுப்பாங்க. அது ஒரு விதத்தில் நல்லதுதான். என் கைக்கு வராது, என்ன செய்ய, அப்படியே பழகிட்டு. எனக்கு கைக்கு வந்து சுகர் குறைச்சி போட்டு நானும் இப்போ டீக்கெல்லாம் சர்க்கரை தான் போடுது. அதுலேயும் எவ்வளவு? எனக்கெல்லாம் ஒரு கப்பு சர்க்கரை வந்து ஒரு கரண்டி தான் போடுவேன், ஒரு கரண்டி கூட போட மாட்டேன். என்ன பாருங்களேன், இப்போ எனக்கு இவ்வளவுன்னா காணி சொல்லுங்க. இங்கே வந்து உனக்கு போடலை. இந்த பாருங்க, என்ன இவ்வளோ தான் எனக்கு போடுவேன். நாட்டு சர்க்கரை இவ்வளோ தான் எனக்கு. பின்ன இவளுக்குனால கூட ஒரு கரண்டி இவளுக்கு. எனக்கு நான் இவ்வளோ தான் போடுவேன், இவ்வளோ தான் போடுவேன் நான். எனக்கு நாட்டு சர்க்கரை போட்டாலும் தெரியவே செய்யாது. நான் எனக்கு கை வரமாட்டுங்க. மற்றவங்களுக்கு போடும்போது கொஞ்சம் கூட போடுது. என்ன ஆறிட்டு சுட வைக்க போகிறேன். அணைச்சிரு தெரிஞ்சிடும், கட்டி ஆயிடும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுவே கெட்டி ஆகிடும். இது தோசை, ரசம், ரசத்துக்கு தான் காம்பினேஷன். ஆமாம், முன்னாடிலாம் வேற ஒன்றுத்துக்கு இல்லை, ரசத்துக்கு தான். ரசமும் சீமை சக்கா தோசைக்கும் நல்லா இருக்கும். தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். கரெக்ட். ஆப்பத்துக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா சீமை சக்கா அரைக்கணும் காலையில் ஃபோன் பண்ண உடனே ஓடி வந்துட்டாங்க. இப்படி வாயிலோட்டு பார்த்தியா? தோசை மாவு இருக்குன்னு சொன்னா வார்ந்து கேட்கவே மாட்டா. கிடைக்காது, இது எப்பயாவது தான் கிடைக்காது. இது வந்து ஒரு பொக்கிஷம். எங்க அம்மா பண்ணது ஒரு பொக்கிஷம். பண்ணது உங்க வீட்ல கொண்டு பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். வாயிலோட்டு வரு. எரிப்பெல்லாம் தாந்து நல்லா இருக்கா? அம்மாவுக்கு பாசம், அதெல்லாம் ஃபோன் பண்ணிட்டா. போதும், அஞ்சனா நல்லா திங்கும். இல்லை நீ வயிறு நிறைய சாப்பிடும். அஞ்சனா நிறைய எனக்கு சந்தோஷம். அஞ்சனா நல்லா சாப்பிடும், நல்லா சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை. இவ்வளோ போதும்லாட்டி நமக்கு. ஏன்னா நம்மளுக்கு நைட்டு தேவை கிடையாது. சட்னி தான் அரைக்க போகிறேன். மிளகாத்தில் வந்து லைட்டாக வதக்கி வெந்நியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். வதக்கிட்டு லேசாக வதக்கிட்டு வெந்நி விட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு, இவ்வளோ பூண்டு சூப்பராக இருக்கும். ஆனால் பிள்ளைகள் திங்க முடியாது.
அது எரிப்பு கூட கொஞ்சம் தாந்துரும். ஏன்னா நம்ம வெந்நீரில் போட்டிருக்கிறதுனால எரிப்பு கொஞ்சம் தாந்துரும். பிடிக்குமா என்ன சட்னி? இங்க பாரு. புளி புளி ஒரு சொல புளி, நெல்லிக்காய் சைஸ் புளி, அப்புறம் கல்லுப்பு, மக்கா கல்லுப்பு 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 அவ்வளோதான். காயம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரியா? அரைச்சிட்டு வாரே. யார் அரைக்கா? சத்தமா சொல்லு. நீ எப்படி பாப்ப பாரு பாரு. ஐயா வெங்காயம் போடல பத்தியா, மறந்துட்டேன் பாரு. என்ன மக்கா வெங்காயம் போடணும்ல, மறந்துட்டேன் பாரு. நான் சொல்ல தானே செஞ்சேன் உங்ககிட்ட. ஆமாம், வெங்காயத்தை எங்கே வச்சேன் வெங்காயம் உரிச்சு வெளியே எடுத்து வச்சுருக்கேண்ணா. வெங்காயத்தை எங்கே வச்சேன்? என்ன இருக்கு வெங்காயம் ஒரு 10 வெங்காயம்லாம் போடுங்க. பச்சையாட்டை. என்னம்மா? வாரேம்மா. நைஸ். தண்ணி ஊற்றி அரைக்கணுமா? தண்ணி ஊற்றி தான். ஆமாம். ஆ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஆட் பண்ணணும். நல்லெண்ணெய், அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்புலாம் வேண்டாம். கடுகுக்கு மட்டும். ஆமாம், கருவேப்பிலை, கடுகு, கருவேப்பிலை. சொல்லு. கடுகு. இங்க பாரு, அம்மா பாரு. கடுகு. கருவேப்பிலை எடுக்கலையா? கருவேப்பிலை இல்லையா? கருவேப்பிலை பறைக்கணும். அம்மா சைலண்டா இருக்காங்கன்னா நம்ம அதில் வந்து தெரிஞ்சுக்கணும். கருவேப்பிலை இல்லை. கருவேப்பிலை அங்கே இருக்கும், போய் பறைக்கணும். ஆமாம், கொஞ்சோடு பறைக்கணும். இப்போ பறைக்கலாம். அம்மா வந்து ஃப்ரெஷ்ஷாக பறைச்சிப்பாங்க, இன்னைக்கு பறைக்க மறந்துக்கிறாங்க. இல்லை மேலே தெரிச்சிடம்மா. மேலே தெரிச்சிடம்மா. கழுவி போடும் போது. அம்மா அது தண்ணி ஊற்றுவாளா? இந்த எண்ணெய் ஊற்றுவா பாருங்க, சூடு எண்ணெய். கடுகு தாளிச்சதும் கடுகு கருவேப்பிலையும் ஏம்மா தாளிச்சதும் அதை வந்து ஊற்றிடுவோம். அங்கே வச்சு ஆக்கி பண்ணிட்டா, அப்போ பேபி மேலே படாது. அந்த கடாயிலேயே கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி அதையும் கொதிச்சு அதில் ஊற்றிடணும். அப்போ சூப்பரான சின்ன வெங்காய கார சட்னி. அப்படிதான். ஆமாம், இது கலக்கு. எழுந்துட்டேன், எடுத்துட்டு வந்துட்டேன் மக்கா. தங்கம் அவனே எடுத்துட்டு சொன்னியா நீ? அதான் இங்கே பாருங்க தண்ணி. வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாவே இருக்கட்டும். ரொம்ப தண்ணியா இருந்தா அது நல்லா இருக்காது. அது எந்தது? அந்த கொஞ்சம் தண்ணி மட்டும் தண்ணி, கொஞ்சம் தண்ணி. இது கையில போதுமா? உப்பு 2 உப்பு. இது நமக்கு.
இந்த சட்னி அம்மா எதுக்காக வச்சிருக்காங்கன்னா கேழ்வரகு தோசை. ஆமாம், அது நான் சுட்டு காணி. ஏன்னா சாதா தோசைனா அந்த சீமச்சக்கா கறி வச்சு சாப்பிட்றலாம். பட் கேழ்வரகு தோசைக்கு கொஞ்சம் காரசாரமாக புளிப்பாக ஏதாவது சட்னி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால இந்த சட்னி. ஓகே, ஸோ சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்குது. 2 உப்பு போடணுமான்னு பாரு. போதும், போதும்ல? உப்பு போதும். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லெண்ணெய் ஊற்றின பிறகு கொஞ்சம் இருக்கு. தாண்டி சொன்னோம்ல, தாண்டி. ஆமாம், இப்போ நல்ல நல்லா இருக்கா? தரலையா? நீ கொடுக்கலையோ? லேசா நக்கி விடு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? இல்லையா? நான் காய்ச்சி கார சட்னிக்கு இங்கே மல்டி மில்லட் தோசை தான் ஊற்றிட்டுருக்கோம். இந்த தோசை மாவோட பேட்டர் வந்து என்னென்னா, அளவு வந்து 2 கப்பு ராகி, 1 கப் சாமை, 1 கப் மாப்பிள்ளை சம்பா இல்லைன்னா கருப்பு கவுனி. அதே மாதிரி சாமைக்கு பதில் நீங்கள் குதிரைவாளி கூட போட்டுக்கலாம். ஸோ 2 கப்பு ராகி, 1 கப்பு சாமை, குதிரைவாளி அந்த மாதிரி ஏதாவது ஒரு மில்லட்டு, 1 கப்பு கருப்பு கவுனி அரிசி இல்லைனா மாப்பிள்ளை சம்பா இல்லைன்னா சாதா ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி கூட, மட்டா ரைஸ் ஏதாவது ஒரு ரைஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான மல்டி மில்லட் பேட்டர் ரெடி. இதில் உளுந்து அரிசி அதெல்லாம் மொத்தமாக போட்டு தான் அரைப்பியா? ஆமாம், எல்லாம் ஒன்றிச்சு உளுந்தையும் சேர்த்தே போட்டுருவேன். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஊற வச்சு அந்த அரைச்சிட வேண்டியதான். சரி சரி, சேர்த்து போட்டு ஊற வச்சிடணும். நீ கிரைண்டரில் தானே அரைச்சிருப்பேன்? மிக்சிலையும் அரைப்பேன். மிக்சிலையும் அரைக்கலாம். ஆமாம், நான் கிரைண்டரில். ஆனால் கருப்பு கவுனிலாம் போட்டால் அரைய டைம் ஆகுமான்னு தெரியல. கிரைண்டரில் அரைச்சா அழகாக வரும். நல்லா போகும். ஸோ மல்டி மில்லட் தோசை வித் கார சட்னி, இதுதான் இன்னைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட். பிளேட் எடுக்கணுமே.